பொதுமக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் செல்வி சிந்தாமணியின் நடனம் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக போகிறது. தலைவரே, நீலகண்டர் வராமல் விழா ஆரம்பித்து விடப் போகிறதே என்று கவலைப்பட்டீர்களே, அதோ பாருங்கள், நீலகண்டர் வந்துவிட்டார். யார் அவர்? நீலகண்டர் என்று பெயர். அவர் என்ன செய்கிறார்? மண்பாண்ட தொழில் செய்கின்றவர். அவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? அவர் நாள்தோறும் சன்னதியில் வந்து பாடல்கள் பாடுவார். அவரது பாடல்களை கேட்பதற்காகவே பலர் இங்கு வந்து கூடுவார்கள். வாருங்கள் வாருங்கள். வணக்கம். நல்ல நேரத்தில் வந்து விட்டீர்கள். நடனம் துவங்க இருக்கிறது. இப்படி அமருங்கள். பரவாயில்லை, நான் சன்னதிக்கு சென்று சுவாமி முன் ஒரு பாடலை பாடிவிட்டு வந்து விடுகிறேன். நீங்கள் அங்கு பாடத் துவங்கிவிட்டால் அனைவரும் அங்கு வந்து விடுவார்களே, பிறகு இங்கு ஆடல் தடைபடுமே. தினமும் இவ்வேளையில் நான் அம்பலத்தரசன் முன் பாடுவது என் வழக்கமாயிற்றே. ஏன், இதுவும் கோயிலில் ஒரு பகுதிதானே? இங்கேயே பாடலாமே. உமது பாட்டுக்கு சிந்தாமணி ஆடட்டுமே. என்ன சொன்னீர்கள்? எனது ஆட்டத்திற்கு இவர் பாடுவதா? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நீலகண்டர் மிக அருமையாக பாடுவார். ஓஹோ, அப்படியா? இவர் முறைப்படி இசை கற்றுள்ளாரா? இல்லை. எந்த பண்ணிற்கு என்ன தாளம் என்பதெல்லாம் இவருக்கு தெரியுமா? பிறகு எப்படி இவரை பாடகர் என்கிறீர்கள்? சன்னதியில் நின்று இவர் முணுமுணுப்பதை, இசையை பற்றி ஏதும் அறியாத சிலர் இவர் பாடுவதுதான் பாடல் என்று நினைக்கிறார்களோ என்னவோ. அப்படியெல்லாம் பேசாதீர்கள். நீலகண்டரின் பாடல் இசை விதிமுறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. முறையாக இசையை கற்காதவர்கள் பாடலுக்கெல்லாம் என்னால் ஆட முடியாத. பாப்பா, இது மிகவும் பெரிய சபை. இந்த சபையில் ஆடுவதற்கே பாக்கியம் செய்திருக்க வேண்டும். சொன்னால் கேள். அப்படி ஒன்றும் இங்கு ஆடி இதன் மூலமாகத்தான் நான் புகழ் பெற வேண்டும் என்ற அவசியம் எனக்கில்லை. இப்படியெல்லாம் பேசாதே சிந்தாமணி. யார் பாட்டாக இருந்தால் நமக்கு என்ன? அதற்கு தகுந்தபடி உன்னால் ஆட முடியும். வா, வந்து ஆடு. நான் சொன்னால் சொன்னதுதான். ஏதோ ஒரு ஞான சூன்யம் பாடுவதற்கெல்லாம் என்னால் ஆட முடியாது. சிந்தாமணி, கலங்கமாவதில்லை, பாட்டில் வரும் ஸ்வரம் வேதம் பார்ப்பதில்லை, இசை இறை நிலையே. ஒரு பாட்டில் ஸ்ருதிலயம் இரண்டும் இணைந்திருக்கும், வரத கலையினில் பாவம் ஜதி இருக்கும், இவை சமநிலையே. இசையே ஈசனவன் வேதம், இதையே நாடு மனமோதும், இதயம் இதையறிய மாறும் வேதம். உயர்வு தாழ்வும் இதில் உணரா மனித திருப்பிள்ளை, உணர்ந்தோர் மனமுயரும் ஆனந்த எல்லை. கலைஞனின் நிலையது கடவுளை போன்றது, மனக்கவலை மறக்க கலையே மருந்து. கதித்த கரிசனித பமகம பரிசானி நிசனித பமகரி கம சானித சனித பமகரி சரிகத்தை கம கம பம பனி கரிசனிசா.
பாட்டில் வரும் இசை கலங்கமாவதில்லை, பாட்டில் வரும் ஸ்வரம் வேதம் பார்ப்பதில்லை, இசை இறை நிலையே. ஒரு பாட்டில் ஸ்ருதிலயம் இரண்டும் இணைந்திருக்கும், பரத கலையினில் பாவம் ஜதி இருக்கும், இவை சமநிலையே. என்ன இது? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? தங்களின் பெருமை தெரியாத தங்களை அவமதித்த என்னை மன்னித்து விடுங்கள். ஊரே ஒருவரை புகழ்ந்து பாராட்டுகின்றதென்றால் அவரிடம் உன்னதமான ஆற்றல் இருக்க வேண்டும் என்பதை உணர தவறிவிட்டேன். ஊரே ஒருவரை புகழ்ந்து பாராட்டுகின்றதென்றால் அவரிடம் உன்னதமான ஆற்றல் இருக்க வேண்டும் என்பதை உணர தவறிவிட்டேன். சுத்தம், கைக்கிளை, விளரி, தாரம், உழை, இலி, ஓசை என்கின்ற 7 இசையும் தங்களின் குரலிலே சஞ்சாரம் செய்கிறது. இசை இலக்கணங்களுக்கு அப்பாற்பட்ட கந்தர்வ கானத்தை வழங்கும் தங்களை ஞானமற்றவர் என்று கூறும் ஈனத்தனமான செயலை செய்துவிட்டேன். என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். பார்த்தீர்களா, சிந்தாமணி தன் தவறை உணர்ந்து விட்டார். சிந்தாமணி, இசையோ நடனமோ எல்லா கலைகளும் இறைவன் தந்தவையே. அவரது உடுக்கையின் ஒலியில் இசை பிறந்தது. தூக்கிய திருவடியில் நடனம் தோன்றியது. ஞான சூன்யமாக இருந்தாலும் அவருடைய திருவருள் இருந்தால் மூவுலகம் போற்றும் அறிவுக் கடலாக திகழ முடியும். தங்கள் மீது எந்த தவறும் இல்லை. நீங்கள் சிறந்த நடனக் கலைஞர் என்று நான் கேள்விப்பட்டேன். தொடர்ந்து அந்த தொண்டை செய்யுங்கள். நான் வருகிறேன். பாப்பா, மனதில் பாட்டு ஓடிக்கொண்டிருப்பது போல் தெரிகிறது. அது உனக்கு எப்படி தெரியும்? சித்ராங்கி உனது உடன் பிறந்தவளாக இருந்தாலும் உன் அக்காவிற்கு நீ வாங்கும் பரிசு பொருட்கள் பற்றிதான் தெரியும். ஆனால் எனக்கு மட்டும்தான் உன் மனதிற்குள் நடக்கும் விஷயங்களும் புரியும். அதனால் தானே உன் மனதில் உள்ளவரை பற்றி நிறைய விஷயங்கள் சேகரித்து வைத்துள்ளேன். நீ யாரை பற்றி கூறுகிறாய்? வேறு யார்? பாட்டால் உன் மனதை அபகரித்துக் கொண்ட அந்த நீலகண்டரைத்தான் சொல்கிறேன். அவரை பற்றி நீ என்ன தெரிந்து கொண்டாய்? சீக்கிரம் சொல். அவர் பாட்டு கடவுள் அவருக்கு தந்த வரம். பானை செய்யும் போது கூட நீலகண்டம் என்று சொல்லிதான் எடுத்து வைப்பாராம். தினம் ஒரு சிவனடியாருக்காவது திருவோடு செய்து தருவாராம். காலையும் மாலையும் தவறாமல் நடராஜர் சன்னதிக்கு தெற்கு மாட வீதி வழியாக வந்து போவாராம். அப்படியா? ஆனால் ஒன்று பாப்பா. என்ன? அவர் பரம ஏழை, அன்னாடங்காட்சி. தினந்தோறும் வயிற்று பிழைப்பிற்கே போராடி கொண்டிருப்பவர். அதனால் என்ன? என்ன பாப்பா இப்படி சொல்லிவிட்டாய்? சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் உன் காலடியில் வந்து கிடக்க நீ பானை செய்து பிழைப்பவனிடம் உன் மனதை பறி கொடுத்துள்ளாயே. இதனால் நமக்கென்ன பிரயோஜனம்? பிரயோஜனத்தை எதிர்பார்த்து வருவதல்ல காதல். உங்கள் கண்களுக்கு அவர் பானை செய்து பிழைக்கும் ஏழையாக தெரியலாம். ஆனால் எனக்கு இசையின் குபேரராக தெரிகிறார்.
நான் என்னை முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்து விட்டேன். அதெல்லாம் சரி பாப்பா, ஆனா அவருக்கு திருமணமாகிவிட்டதே. அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை மாமா. எனக்கு அவர் வேண்டும், அவ்வளவுதான். சரி பாப்பா, எப்போது நீ இந்த அளவுக்கு கூறிவிட்டாயோ உன் மனதின் ஆழம் எனக்கு புரிந்து விட்டது. உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். நீ ஆனந்தமாக இருந்தால்தான் நாங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும். உன் காதலுக்கு என்னால் முடிந்த உதவியை நிச்சயம் நான் செய்வேன். மாமா, என் மீது நீ எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். சிந்தாமணி, இன்னும் ஏன் இங்கே நிற்கிறாய்? புறப்படு, நேரமாகிவிட்டது. சற்று பொறு அக்கா. இப்பொழுதே புறப்பட்டால்தான் ஊர் போய் சேர முடியும். இல்லை, இனிமேல் அந்த ஊருக்கு போக வேண்டாம். பிறகு நாம் தில்லையில் தான் இருக்க போகிறோம். இங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்குவதற்கு ஏற்பாடு செய். என்ன சிந்தாமணி, அங்கே அப்படி பிடிவாதமாக தில்லையில் தங்குவதெல்லாம் வேண்டாம், அங்கேதான் இருக்க வேண்டும் என்றாய். இப்போது இப்படி பேசுகிறாயே. என்ன சிந்தாமணி, நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? பாப்பா ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டார், மாற்றவே முடியாது என்பது உனக்கு தெரியாதா என்ன? இங்கேயே ஒரு வீடு பாரே. சரி, கோயிலார் புறப்படுவதற்கு முன்னால் நான் போய் பேசிவிட்டு வருகிறேன். அந்த கவலையே வேண்டாம். இன்று ஆருத்ராவாயிற்றே, நடராஜ பெருமானுக்கு 4 சாம பூஜை நடப்பதாயிற்றே. எல்லோரும் விடிய விடிய கோவிலில்தான் இருப்பார்கள். அதுவும் சரிதான். வா. அக்கா, என்ன? கோயிலாரிடம் வீடு கேட்கும் பொழுது தெற்கு மாட வீதியிலேயே வேண்டும் என்று கேள். அது எப்படியம்மா முடியும்? குறிப்பிட்டு இந்த இடத்தில் தான் வீடு வேண்டும் என்று எப்படி கேட்க முடியும்? என்ன இப்படி சொல்லிவிட்டாய்? பாப்பாவுக்காக என்றால் அங்கு உள்ளவர்களை அனுப்பிவிட்டு வீடு கொடுத்து விட மாட்டார்களா என்ன? நீ சற்று அடக்கி வாசிக்கிறாயா? அதென்ன சிந்தாமணி, தெற்கு மாட வீதியில் தான் வீடு வேண்டும் என்கிறாய்? கேள்வி எல்லாம் கேட்காதே. எனக்கு தெற்கு மாட வீதியில் தான் வீடு வேண்டும். நான் கேட்கிறேன் என்று சொல், நிச்சயம் தருவார்கள். இன்னும் என்ன நின்று கொண்டிருக்கிறாய்? வா. அண்ணா, அவர் வீட்டில் இல்லை தாரணி. இப்போதுதான் கோயிலுக்கு சென்றார். என்ன, இன்று அதிசயமாக வந்ததும் வராததுமாக உன் அண்ணனை தேடுகிறாய்? நேற்று கோவிலில் நடந்த நிகழ்ச்சிக்காக அவரை பாராட்டிவிட்டு போகலாம் என்று வந்தேன். அப்படி என்ன நடந்தது கோவிலில்? ஏன், நேற்று நீ கோவிலுக்கு போகவில்லையா? போனேன் தாரணி. ஆருத்ரா விரதம் முடிந்த பிறகு காலையில் இலை போட வேண்டும் அல்லவா, அதனால் சீக்கிரம் திரும்பி வந்து விட்டேன். அப்படியானால் அந்த நாட்டியக்காரி சிந்தாமணியின் நடன நிகழ்ச்சிக்கு நீ போகவில்லை என்று சொல். இல்லை, அந்த வெயிலில் இடித்து பிடித்து கொண்டு போய் பார்க்க எனக்கு விருப்பமில்லை, அதனால் வந்து விட்டேன். அதனால்தான் அங்கு நடந்தது உனக்கு தெரியவில்லை. ஏன், என்ன நடந்தது? அந்த சிந்தாமணி ஆடவில்லை, உன் கணவர் தான் பாட்டு பாடினார். என்ன, இவரா பாடினார்? ஆமாம், ஊரே அவர் பாட்டை கேட்டு பாராட்டு மழையை பொழிந்தது. அப்படியா? உண்மைதான் சிவகாமி. ஆனால் அவராக ஒன்றும் விருப்பப்பட்டு பாடவில்லை. வழக்கம் போல் சன்னதிக்கு பாட சென்றவரை கூப்பிட்டு உட்கார வைத்து இங்கேயே பாடுங்கள் என்று தீட்சிதர் முதலான ஊர் பெரியவர்கள் அத்தனை பேரும் சொல்லிவிட்டார்கள். அந்த சிந்தாமணி வேறு மிகவும் ஆணவத்துடன் முறையாக இசை கற்காதவன் பாட்டுக்கெல்லாம் நான் ஆட மாட்டேன் என்று அலட்சியப்படுத்திவிட்டாள். அதற்கு பிறகும் பாடாமல் இருக்க முடியுமா? அவளே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமாக பாடி அங்கிருந்தவர்களை வியக்க வைத்து விட்டார். அவள் கடைசியில் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்பது போல் அவர் காலில் விழுந்து வணங்கிவிட்டாள். ஆஹா, கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் அண்ணனை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. தாரணி, இங்கே நின்று கொண்டு என்னடி பேச்சு? வீட்டில் வேலை இல்லை, போ. என் கணவர் பாடுவதை நான் பார்க்காமல் தவற விட்டு விட்டேனே.
என்ன சிந்தாமணி, வீடு பிடித்திருக்கிறதா? வீடு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, எனக்கு இந்த தில்லை மிகவும் பிடித்திருக்கிறது. சிந்தாமணிக்கு எதற்கு இந்த தில்லை பிடித்திருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ வாயை மூடிக்கொண்டே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கிறாயா? நான் பார்க்க வேண்டியது என்ன இருக்கிறது? அதான் ஊர் தலைவர் எல்லாவற்றையும் ஆட்களை வைத்தே செய்து விட்டாரே. ஓஹோ, சமையல் முடிந்தாகிவிட்டதா? பணிப்பெண் வந்தால் தொடங்கிவிட வேண்டியதுதான். ஏன், நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன சித்ராங்கி, சமையல் செய்வது புருஷ லட்சணமா? இல்லை என்றால் மட்டும் ஒரு புருஷனுக்குள்ள அனைத்து லட்சணங்களும் உன்னிடம் இருக்கிறதோ? அடடடடா, காலையிலேயே ஆரம்பித்து விட்டீர்களா? பார்த்தாயா உன்னால் என் ஆசை தங்கை சிந்தாமணி எப்படி கோபப்படுகிறாள் என்று? வா, ஆக வேண்டியதை பார்ப்போம். சுவாமி, இன்று தங்களது தரிசனம் கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் இந்த தில்லையிலேயே தான் வசிக்கப் போகிறேன். இனிமேல் இதுதான் என் வீடு. அண்ட சராசரங்களுக்கே நாதனான நடராஜரை தினமும் தொழுவதற்காகவே இந்த தில்லையிலேயே தங்கிவிட்டீர்களா? சுவாமி, அனைவருக்கும் நாதன் நடராஜர் என்றால் எனக்கு நாதன் தாங்கள்தான். உங்களை தினமும் தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த தில்லையிலேயே வசிக்கப் போகிறேன். சிந்தாமணி, என்ன யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. தாங்கள் உள்ளே வாருங்கள். தங்கள் வருகையால் எங்கள் இல்லம் புனிதமடையும். மன்னிக்க வேண்டும், நான் அவசரமாக ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. அதனால் இன்னொரு நாள் வருகிறேன். ஓ, தாங்கள் தினமும் இந்த வழியாகத்தான் ஆலயத்திற்கு செல்வீர்களா? ஆமாம், தினமும் அம்பலத்தரசனை தரிசிக்காமல் எந்த பணியும் தொடங்குவதில்லை. அப்படியானால் நான் தினமும் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட வேண்டிய அவசியமில்லை. ஏன்? தங்களை தரிசித்தாலே இறைவனை தரிசித்ததற்கு சமமாகிவிடுமே. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். இறைவனோடு நம்மை ஒப்பிடக்கூடாது. சரி சுவாமி, தாங்கள் எனதொரு விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். விண்ணப்பத்தை கூறுங்கள். அது ஏற்க வல்லதாக இருந்தால் நிச்சயம் சம்மதிக்கிறேன். இந்த எளியவளுக்கு தாங்கள் பாட்டு சொல்லித் தர வேண்டும். அவ்வளவுதானே, சொல்லித் தந்தால் போகிறது. ஏற்கனவே உங்களிடம் ஆடல் திறன் இருக்கிறது. அத்தோடு பாடல் திறனையும் பெற்றுவிட்டால் பாட்டும் வரதமுமாக இறைவனுக்கு சேவை செய்யலாம். சுவாமி, இவ்வளவு எளிதில் தாங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மிக்க நன்றி. அப்படி ஒன்றும் நான் பெரிதாக செய்துவிடவில்லை. கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்களிடம் இருக்கிறது. அதை கற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணம்
என்னிடம் இருக்கிறது. இசை என்பது ஈசனின் புகழை பாடுவதற்காகவே உருவானது. உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம் அந்த உயர்ந்த தொண்டை நீங்கள் எனக்கு தரப்போகிறீர்கள். உண்மையில் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீர்கள். நான் மிகவும் சிறியவள், நீங்கள் மிகவும் உயர்ந்தவர். எப்போது பாடத்தை ஆரம்பிக்கலாம்? நாளை முதல் பாடத்தை தொடங்கிவிடலாம். ஓ, நாளை தங்களிடம் பாடம் பயில்வதற்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன். நிச்சயமாக வருகிறேன். பார்த்தாயா மாலதி, அந்த சிந்தாமணி ஏதோ ஒரு நாள் கோவிலில் ஆடிவிட்டு போய்விடுவாள் என்று பார்த்தால் நிரந்தரமாக இங்கேயே இடம் பிடித்து விடுவாள் போல் இருக்கிறதே. நீ சொல்வதும் சரிதான் ரேவதி. தர்ம கர்த்தாக்களில் ஒருவரே பல்லை இழித்துக் கொண்டு தன்னுடைய வீடுகளில் ஒன்றை தந்து தங்க வைத்து விட்டாரே. ஏற்கனவே நமது நாட்டியங்களை அவ்வளவாக கண்டுகொள்ள மாட்டார்கள். இப்பொழுது அவள் இங்கேயே தங்கிவிட்டால் அவ்வளவுதான். நாம் இங்கு இருக்கிறோம் என்பதே நினைவிருக்காது. ஆமாம், இது எந்த இடம்? இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நீ ஏதும் சொல்லவில்லையே. இதுதான் அந்த நீலகண்டர் வீடு. பார்த்தாலே தெரியவில்லையா? அது போகட்டும், இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சொல். இன்று அந்த நீலகண்டர் சிந்தாமணியிடம் வீட்டு வாசலில் பேசியதை கேட்டோம் அல்லவா? ஆமாம். அதை பற்றி அவர் மனைவியிடம் பற்ற வைக்க வேண்டும். அதனால் என்ன பயன்? அவர் பாடிய பாடலை கேட்டு மயங்கித்தானே அவள் தானாக ஓடி வந்து அவர் காலில் விழுந்தாள். அப்படி நடந்ததை வைத்து பார்த்தால் அவரிடம் அவள் மயங்கிவிட்டாள் என்றுதானே தெரிகிறது. காலை முதலே அவர் எப்போது வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறாளே. அப்படியென்றால் அவள் வீட்டை கடக்கும் போது அவள் வற்புறுத்தி அவரை உள்ளே அழைத்ததை பார்த்தால் அவரை எப்படியும் வளைத்து போட்டு விடுவாள் என்று தெரிகிறது. அதை பற்றி இங்கு பற்று வைத்து விட்டால் பிறகு நாம் ஊதுகுழல் வைத்து ஊத வேண்டியதில்லை, தானாகவே புகையத் தொடங்கிவிடும் என்கிறாய். அதன் பிறகு என்னவாகும்? கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வரும். இனி அங்கு போகக்கூடாது என்று இவள் அடம் பிடிப்பாள். அவர் அங்கு போவதை நிறுத்திவிட்டால் அவள் ஊரை விட்டே புறப்பட்டு போய்விடுவாள். கொக்கு தலையில் வெண்ணையை வைத்து பிடிப்பது என்பார்களே, அப்படி இருக்கிறது உன் கதை. ஆனாலும் முயன்று பார்ப்பதில் தவறில்லை. யாரது? வாருங்கள். வெகு நேரமாக நிற்கிறீர்களா? குரல் கொடுத்திருக்க கூடாதா? நான் உடனே வந்திருப்பேனே. உங்களுக்கு என்ன மண்பாண்டம் வேண்டுமா? நாங்கள் பானை வாங்க வரவில்லை. பிறகு உங்கள் வீட்டு பானை உடைந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக வந்தோம். என்ன சொல்கிறீர்கள்? அவர் செய்யும் பானைகள் மிகவும் உறுதியானது என்று எல்லோரும் சொல்வார்களே. அவர் செய்யும் பானை உறுதியானதுதான், ஆனால் அவர் உறுதியானவரா என்பதுதான் தெரியவில்லையே. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? அந்த நாட்டியக்காரி சிந்தாமணி ஆடாததால் இவர் பாடியதை பற்றி கேட்டிருப்பீர்களே. ஆமாம், ஆருத்ரா விழாவில் இவர் பாட அவள் ஆட மாட்டேன் என்றாளாமே. இப்பொழுது அவள் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து அவள் பாட்டிற்கு இவரை ஆட வைக்கப் போகிறாள். என்ன சொல்கிறீர்கள்? இவர் அவள் வீட்டிற்கு சென்றாரா? ஆமாம், அவரை அவள் தன் வீட்டிற்கு அழைத்ததை நாங்களே பார்த்தோம். அவள் ஏற்கனவே ஆள் மயக்கி என்று பலர் சொல்லி கேட்டிருக்கிறோம். இவரையும் மயக்கிவிட்டால் உங்கள் நிலைமை என்னாகும் என்று பரிதாபப்பட்டுதான் நாங்கள் எங்கள் கண்களால் பார்த்ததை உங்கள் காதில் போட்டு வைக்கலாம் என்று வந்தோம். எதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. நாங்கள் வந்த வேலை முடிந்தது, வருகிறோம்.
சிவகாமி, என்னவாயிற்று? வழக்கமாக வரும் நேரத்திற்கு நீங்கள் வரவில்லையே, அதனால் எப்போது வருவீர்களோ என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆமாம், இன்று சற்று தாமதமாகிவிட்டது. கோயிலில் யாராவது பேச பிடித்துக் கொண்டார்களோ? அதெல்லாம் இல்லை. அப்படியானால் சன்னதியில் தன்னை மறந்து தியானத்தில் ஆழ்ந்திருப்பீர்கள், அப்படித்தானே? அதுவும் இல்லை. போகும் வழியில் அந்த சிந்தாமணி வீட்டிற்கு வந்தால்தான் ஆயிற்று என்று என்னை பிடித்துக் கொண்டாள். அதனால்தான் சற்று தாமதமாகிவிட்டது. கோயிலில் பாடிய பாட்டு இன்னும் தொடர்கிறது என்று சொல்லுங்கள். ஆமாம் சிவகாமி, அப்படிதான் அந்த சிந்தாமணி சொன்னாள். இனியும் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்கிறாளோ? ஆம் சிவகாமி. ஆக இனி தாங்கள் தினமும் அவள் வீட்டிற்கு போய் பாட்டு பாடிவிட்டு பிறகுதான் வருவேன் என்று சொல்லுங்கள். செய்து கொண்டிருக்கும் தொழிலை விட, அடியார்களுக்கு திருவோடு தருவதை விட, ஏன் என்னை விட அங்கு சென்று பாடுவதுதான் தங்கள் வாழ்க்கையின் முக்கிய பணியாக இருக்க போகிறது, அப்படித்தானே? என்ன சிவகாமி, நீ என்னை புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இன்று ஒரே நாளில் போய்விட்டதே. நான் பாடுவதற்கு ஆடமாட்டேன் என்றவள் அந்த ஆணவம் மாறி தங்களிடமே பாட்டு கற்றுக்கொள்கிறேன் என்கிறாள். சிஷ்ய பாவத்தோடு கேட்பவருக்கு வித்தை கற்றுத் தருவது நமக்கு பெருமைதானே. அதனால்தான் மாலை நேரத்தில் வந்து சிறிது நேரம் கற்றுக் கொடுக்கிறேன் என்றேன். எப்படியோ பாட்டு கற்றுக் கொடுப்பதோடு இருந்தால் சரி. ஆடும் மனம் மாடாது, ஆடும் மனம் மாடாது, சிவன் புகழ் பாடும் மனம் வாடாது, சிவன் புகழ் பாடும் மனம் வாடாது, சுயம் வாடாமல் சுகம் கூடாது, சுயம் வாடாமல் சுகம் கூடாது, அகம் தேடாமல் அருள் வாராது, அகம் தேடாமல் அருள் வாராது, இசையனும் சாகரம் இதை நான் பாடத்தான் கூடுமோ, பாடுவோ. இசையனும் சாகரம் இதை நான் பாடத்தான் கூடுமோ. சற்று உச்ச ஸ்ருதியில் பாட வேண்டும். சுவாமி, தங்கள் குரலின் இனிமை என்னையே மறக்க செய்துவிட்டது. அப்படியா? பாடும் மனம் மாடாது, சிவன் புகழ் பாடும் மனம் பாடாது, சுயம் வாடாமல் சுகம் கூடாது, அகம் தேடாமல் அருள் வாராது, இசையனும் சாகரம் அதை நான் பாடத்தான் கூடுமோ, பாடுமோ. ஆடும் மனம் பாடாது, சிவன் புகழ் பாடும் மனம் பாடாது. கூடாத பேரின்பம் குறையாத தமிழ் சந்தம் அரணருளால் தேடுவோம், பாடாத பாமாலை பரதத்தில் புதுலீலை பதிந்திட நாம் கூடுவோம். வெண்பிறை சடையிலே கங்கையோ தலையிலே, நாயகன் உடலிலே நாயகி இடையிலே, இங்கு இணைந்தாட இகலோகம் சுகம் காணுமோ, தில்லையின் நாயகன் பதமலர் சூடி மகிழ்ந்தாட நாம்
தேடாமல் அருள்வாராது. இசையனும் சாகரம் அதை நாம் பாடத்தான் கூடுமோ, பாடுவோம். சிந்தாமணி, மிகவும் அற்புதமான பாவத்தோடு பாடினாய். பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல் உங்களோடு சேர்ந்த நானும் இனிமையாக பாடத் தொடங்கிவிட்டேன். இது உன் தன்னடக்கத்தை காட்டுகிறது. ஆம் சுவாமி, இதுவரை எவருக்குமே அடங்காத இந்த சிந்தாமணி உங்கள் குரலுக்கு அடிமையாகவே மாறிவிட்டேன். சரி, நான் புறப்படுகிறேன். ஏன் இவ்வளவு சீக்கிரமாக புறப்படுகிறீர்கள்? இன்னும் சற்று நேரம் இருந்துவிட்டு போகலாமே. இல்லை சிந்தாமணி, நேரமாகிவிட்டது. நான் வீட்டிற்கு புறப்பட வேண்டும். மறுபடியும் எப்பொழுது வருவீர்கள்? நாளை வருகிறேன். சிவகாமி, ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறாய்? அவர் இன்னும் வரவில்லை. என்ன, இன்னுமா வரவில்லை? இவ்வளவு நேரமாகிவிட்டதே. ஆமாம் தாரணி, அதனால்தான் என் மனதில் குழப்பமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்க வேண்டும். உனக்கு தெரியாதா சிவகாமி? என்ன? சில நாட்களாக அவர் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போய்விட்டு திரும்பும் போது அந்த நாட்டியக்காரி சிந்தாமணியின் வீட்டிற்கு போய்விடுகிறாராம். என் கணவர் அதை பற்றி அவரிடம் கேட்டபோது அவளுக்கு பாட்டு சொல்லித் தருகிறேன் என்று கூறினாராம். என்னிடமும் அதை பற்றி சொன்னார். ஆனால் நாட்கள் ஆக ஆக அவர் வருவதற்கு நள்ளிரவை தாண்டி விடுகிறது. பாட்டு சொல்லித் தருவது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதை காரணமாக கொண்டு நள்ளிரவு வரை அங்கு தங்கிவிட்டு வருகிறார் என்பதுதான் சற்று நெருடுகிறது. எங்கள் வாழ்வில் இருவருக்குள்ளும் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது என்று பேசிக்கொண்டோம். ஆனால் அது அப்படி நடக்கவில்லை என்று தெரிகிறது. சிவகாமி, சிவகாமி, நான் புறப்படுகிறேன். நீயாக அண்ணனிடம் எதுவும் கேட்காதே. வாருங்கள், கை கால்களை கழுவி கொண்டு வந்து அமருங்கள். அதற்குள் நான் உணவு எடுத்துக்கொண்டு வருகிறேன். அது வந்து நான் சாப்பிட்டு விட்டேன். நீ போய் சாப்பிடு. நீங்கள் சாப்பிடாமல் நான் எப்போது சாப்பிட்டு இருக்கிறேன்? சிறிதாவது சாப்பிடுங்கள். நான் தான் சாப்பிட்டு விட்டேன் என்கிறேனே. மறுபடியும் சாப்பிடு என்றால் எப்படி முடியும்? நீ சாப்பிட்டால் சாப்பிடு, இல்லாவிட்டால் விடு.